கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் அற்புதமாக ஆச்சரியமாக வழி நடத்தி வருகிறார். அவருடைய திவ்ய வல்லமையானது மேன்மையாக இருக்கிறது. இதோ நாம் தொடர்ச்சியாக மலை பிரசங்கத்தை நாம் தியானிப்போம் என்று சொல்லி கடந்த வாரத்திலே முதல் பிரசங்கத்தை நாம் கேட்டோம். மற்ற ராஜாக்களை காட்டிலும் நீதியுள்ள தேவனாகிய நம்முடைய ராஜா நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்மை அரசாளுகிறவர், நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்வார் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம். அந்த ராஜா சகலத்தையும் கட்டுப்படுத்துகிறார், நம்மையும் கட்டுப்படுத்த அவர் ஆசிக்கிறார். அவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒரு மேன்மையான பாக்கியம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி, இதோ இப்படி வாழ்கிறவன் பாக்கியவான். பாக்கியவான் பாக்கியவான் அப்படின்னா கொடுத்து வைத்தவன். இன்றைக்கும் இதோ நீங்களும் நானும் பாக்கியவானாகத்தக்கதாக அவர் சொன்ன முதல் வாக்கியத்தை நாம் தியானிக்கிறதுக்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, விசேஷமாக இந்த பரிசுத்தமான வேளையிலே மீண்டுமாக உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் தத்தம் செய்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆட்கொண்டு நீங்க வழி நடத்துங்க. உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த எளியவனை மறைத்து நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தை மகிமையாக விளங்கட்டும். தேவரீர் நீர் மகிமைப்பட வேண்டும். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜாவினுடைய ஆசை என்ன அப்படின்னா, ஏழை எளியவர்களை சந்தித்து அவருடைய குறைபாடுகளை எல்லாம் நிவர்த்தி ஆக்க வேண்டும் என்பது அவருடைய ஆவலாக இருந்தது. ஒரு சமயம் ஒரு விதவையினுடைய வீட்டிற்கு அவர் போகத்தக்கதாக முற்பட்டார். ராஜா என்றால் எளிதாக ஒருத்தவங்களுடைய வீட்டிற்கு அவங்க போக மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு வேணா போவாங்க, ஒரு கிராமம் அல்லது ஒரு பட்டணத்தை பார்த்து விட்டு அவர்கள் திரும்பி வருகிறது வழக்கம். ஆனால் இந்த ராஜா சற்று வித்தியாசமாக இருந்தது நிமித்தமாக ஏழைகள் விதவைகளை சந்திக்க அவர் முற்பட்டார். அதில் ஒரு விதவையினுடைய வீட்டிலே அவர் போயிருந்த பொழுது அந்த விதவைக்கு வேண்டிய எல்லா இகபர காரியங்களையும் அவர் செய்துவிட்டு அவர் திரும்பி வருகிறதற்கு முற்பட்ட பொழுது, இதோ இந்த பெண்மணி அந்த ராஜாவை பார்த்து சொன்னாங்க, என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்தின் ராஜாக்கள் இதோ வந்து நன்மைகளை செய்ய முடியும், ஆனால் எங்களோடு கூட குடியிருக்க முடியாது. ஆனால் நாங்கள் வணங்குகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு வாசம் பண்ணுகிற ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுத்தார்களாம். ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே காணப்படும் அதிபதிகளாக இருக்கலாம், நம்மை ஆளுகை செய்கிற மேன்மையான ஸ்தானத்திலே இருக்கிறவர்களாக இருக்கலாம். அவர்கள் தூரத்திலிருந்து நம்மை பார்த்து நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை அவர்கள் அறிந்து கொண்டு ஏதோ நமக்கு உதவி செய்யலாம். ஆனால் முற்றிலுமாக நம்முடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற நீதி உள்ள ராஜா ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். அந்த ராஜா சொன்ன வாக்கியத்தை நாம் கவனிப்போம். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே முதல் வாக்கியமாக ஆண்டவர் இதை தான் சொல்லுகிறார். இந்த வாக்கியம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். 3வது வசனத்திலே இருக்கிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ஆசை என்ன? ஏன் நம்ம சர்ச்சுக்கு போறோம்? வேதாகமத்தை நம்ம ஏன் வாசிக்கிறோம்? ஆண்டவர் மேல நம்ம ஏன் வாஞ்சியா இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாள் அவர் வீற்றிற்கும் அந்த மேன்மையான சிங்காசனத்தண்டைக்கு நாம் போக வேண்டும். அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பது ஆவலாக இருக்கிறது. அதில் குறிப்பாக ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று ஆசிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு மேன்மையான ஆலோசனை என்ன அப்படின்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது என்ன? ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருத்தல். இந்த வாக்கியத்தை தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள போகிறோம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த வார்த்தையை சொன்னவரை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையை சொன்னவர் எப்படிப்பட்டவர் என்றால் மிகவும் எளிமை உள்ளவர். ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய உடை, அவங்க வருகிற அந்த வாகனம், அவர்கள் வீட்டிற்கும் அந்த ஸ்தானம் அல்லது அவருடைய வீடு, இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு மேலான நிலையில இருக்கிறவர் என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் நம்முடைய தேவன் அவர் தம்மை எப்படி நமக்கு காண்பிக்கிறார் என்பதை ஒரு வேத பகுதியிலே நாம் கவனிப்போம். ஏசியாவின் புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த வசனத்திலே ஆண்டவர் விதமாக சொல்லுகிறார், நித்திய வாசி. நம்முடைய தேவன் யாரு அப்படின்னா, என்றென்றும்
நித்தியவாசியாக அவர் இருக்கிறார். அவருக்கு மரணம் இல்லை. அவர் என்றென்றும் ஜீவித்திருக்கும் ஜீவாதிபதி என்று பார்க்கிறோம். அவர் இங்கு தம்மை குறித்து சொல்லும் பொழுது பரிசுத்தர் என்கின்ற நாமம் உள்ளவராகிய மகத்துவம் உள்ள உன்னதமானவர் சொல்லுகிறார். இந்த உன்னதமானவர் என்ன ஆசைப்படுறாரு, அவர் என்ன சொல்றாரு என்பதை இங்க கீழே பக்தன் சொல்லும்போது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, அப்படின்னா வாழ்க்கையிலே ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனையிலே இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறதையே இந்த ஜீவனுள்ள தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வாக்கியத்தை தொடர்ந்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே வாசமாயிருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு தேவன்! அண்ட சராசரங்களையும் படைத்தவர். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். சயின்டிஃபிக்கா எல்லாத்தையும் நமக்கு காண்பிக்கிறாங்க. இந்த பூமி இருக்கிற இந்த கேலக்சியே ரொம்ப பெருசு. அதை யாராலும் ஆராய்ந்து முடியாது. எவ்வளவு ப்ராஜெக்ட் எடுத்து எவ்வளவு அவங்க முயற்சிகளை எடுத்தாலும், மற்ற கிரகங்களுக்கு மனிதன் போக முயற்சி எடுத்தாலும் எல்லா முயற்சிகளும் தோல்வியாகவே முடிகிறது. ஏன் அப்படின்னா இந்த பூமிக்கும் மற்ற கிரகங்களுக்கும் உள்ள தூரம் அவ்வளவு பெரிய தூரம். ஆனால் எத்தனையோ கிரகங்கள் இருக்கிறது, எத்தனையோ மில்கி வே என்று சொல்வோம், அதுல எத்தனையோ கேலக்சி இருக்கிறது. அப்படிப்பட்ட இதோ எல்லாவற்றையும் படைத்த தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீ நொறுக்கப்பட்டு, நாங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் வேதனையிலே இருப்போமே என்றால், நம்முடைய ஜீவனுள்ள தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து ஆறுதலாக சொல்லுகிறார், நொறுக்கப்பட்டவர்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறதற்கு ஏதுவாக எளிமையுள்ள ஆவி உடையவர்களிடத்திலே இதோ அவர் வருகிறார் என்று வாக்கை கொடுத்திருக்கிறார். இந்த மேன்மையான வாக்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி நாம் ஆண்டவரை தேட வேண்டும்? இன்னைக்கு நிறைய நேரத்துல நீங்களும் நானும் தேவனை ருசிக்க முடியாமல் தவிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணுமில்லாமல் இருந்தே ஒரு மேட்டிமையான குணம், எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு அனுபவம் இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதை இங்கே காண்பிக்கிறார். அதில் குறிப்பா ஆண்டவர் யாரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ஏசாயா 66ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் முடிக்கும் பொழுது அந்த முதல் 1-2 வசனத்தை மாத்திரம் நாம் கவனிப்போம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னுடைய கரம் படைத்தது என்று சொல்லுகிறார். இந்த கரம் இதோ எல்லாவற்றையும் படைத்திருக்கிறபடினால் அவருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். அவர் இங்கு சொல்லும் பொழுது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம போய் பிரசங்கத்தை கேட்கிறோம். பிரசங்கத்தை எப்படி கேட்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், இது என்ன அவர் ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லலையே, அவர் என்ன புதுசா சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டிமையான எண்ணம், இதோ ஒரு விதமான அந்த மேட்டிமையான ஆவி மனிதர்களுக்குள்ளாக இருக்கிறது. எத்தனை விசை ஆண்டுடைய வசனத்தை நம்ம கேட்டாலும் கர்த்தர் நம்மோட பேசுறார், ஆவியானவர் நம்மோடு பேசுறார் என்று சொல்லி நொறுங்குண்டவர்களாக சிறுமைப்பட்டவர்களாக மனத்தாழ்மையோடு இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கிறார். தாவீது ராஜாவினுடைய அனுபவத்தை நம்ம பார்க்கும் பொழுது, சாதாரண மந்தை மேய்க்கிறவன், அவன் அவர் ராஜா ஆவாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், அவரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவரை மேன்மைப்படுத்துகிறார். சவுல் ஒரு விசை யுத்தத்திற்கு போக முற்பட்டு அவர் பயப்படுறாரு. அவர் தன்னுடைய படை வீரர்களை எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, கோலியாத் என்று சொல்லக்கூடியவன் இதோ எல்லாரையும் மிரட்டி கொண்டிருந்தான். அந்த யுத்தத்திலே ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தாரு. யார் மூலமா? தாவீது ராஜா மூலமா, எல்லாம் தெரியும். ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு இதோ ராஜாவுடைய மருமகன் ஆன பொழுது தாவீது சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்கள். இவன் ஆவியில் எளிமையுள்ளவனாக இருந்தான். அவ்வளவு மனத்தாழ்மை அவருக்குள்ளாக இருந்தது. அதை இங்கு சொல்லும் பொழுது 1 சாமுவேல் 18:18 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. ராஜாவே, நான் எம்மாத்திரம், பெரிய வெற்றி அவரு
கண்டடைந்திருந்தாலும், இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை அவர் கொண்டு வந்திருந்தாலும், ராஜாவுக்கு முன்பாக நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறது மாத்திரம் இல்லாமல் கீழே சொல்றாரு பாருங்கள், என் ஜீவன் எம்மாத்திரம், என்னுடைய உயிர் எம்மாத்திரம், நீங்க விசேஷித்தவர்கள் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறது மாத்திரம் இல்லாமல் இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு எளிமை, அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை தாவீதிற்குள்ளாக இருந்தது. இதையே நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை எளிமையிலே துவங்குகிறது. மனத்தாழ்மை நமக்குள்ளாக வர வேண்டும். நான் யாரு, எம்மாத்திரம், எப்பவுமே இதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு காலகட்டத்திலே நிறைய நேரங்களிலே மேட்டிமையான சிந்தை மனிதர்களுக்குள்ளாக வந்து விடுகிறது. கவனமாக இருக்க வேண்டும். இதே தாவீது இன்னொரு விசை அவர் ஜெபத்திலே சொல்லும் பொழுது, இதோ அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்திலே அவர் பயன்படுத்தின வார்த்தையை கவனித்து பாருங்க. பெரிய வெற்றியை ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையில கொடுத்து கொண்டே வந்தார். வெற்றியின் மேல் வெற்றி தாவீதை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே வந்தபோது, இதை 1 நாளாகமம் 17:16 சொல்றாரு, அப்போது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, ஆலயத்துக்கு போறாரு. சர்ச்சில் போயிட்டு அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஜெபம் என்ன அப்படின்னா, கீழே சொல்லும் பொழுது, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். அவர் யோசிச்சு பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய நேரத்துல நாம் கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்க்கிறது இல்லை. இன்னைக்கு எனக்கு எல்லாம் இருக்கு, நான் யாரு, நான் ஒரு பெரிய நபர் என்று சொல்லி மனிதர்கள் மேன்மை பாராட்டுகிறது உண்டு. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு எளிமையான துவக்கம் இருந்தது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பின்னான வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அற்புதமான வழி நடத்துதல் எல்லாவிதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகளில் எல்லாம் இருந்ததை உணர்ந்து பார்க்கும் பொழுது மேட்டிமை வருமா மனசுல? ஒருபோதும் வராது. மிகுந்த மனத்தாழ்மையாக இருந்து தாவீது ஜெபித்தது போல, ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம். ஆண்டவர் சவுலை ஏன் புறக்கணித்தார்? நிறைய நேரத்துல விசுவாசிங்க என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் தாவீது பண்ண பாவம் எவ்வளோ பெரிய பாவம், உரியாவினுடைய மனைவியை அவர் எடுத்துக்கிட்டாரு, உரியாவை கொலை செஞ்சிட்டாரு, இப்படி அவர் பல காரியங்களை கொடூரமா செஞ்சிருந்தோம், தாவீதை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரே பாஸ்டர், ஆனா சவுல் ராஜாவை ஆண்டவர் மன்னிக்கவே இல்லையே, ஏன் பாஸ்டர் என்று நிறைய நேரத்துல கேட்கும் பொழுது கவனமாக வேதாகமத்தை படிக்க வேண்டும். பாவம் என்று சொல்லும் பொழுது பெரிய பாவம், சிறிய பாவம் என்று ஒன்றுமில்லை. எல்லா பாவம் பாவம்தான். அதுல குறிப்பாக சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அவன் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள அவன் எப்பவுமே ஆயத்தமா இல்லை. அவனும் கழுதையை தேடி போனவன் தான். கழுதையை தேடி போன அவனை ஆண்டவர் ராஜாவாக்கினார். ஆனா ராஜாவான பிறகு அவருக்குள்ள இருந்த அந்த மன மீட்டிமை சாகிற வரைக்கும் போகவே இல்லை. ஈகோ என்று நாம் பார்க்கிறோம். அந்நியனுடைய கையில நான் ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லி ஈட்டியை எடுத்துக்கொண்டு அவர் அது மேலேயே விழுந்து மரித்தார் என்று பார்க்கிறோம். இந்த சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு விசை சாமுவேலை அழைக்கிறார். எப்போ அப்படின்னா, ஆண்டவர் காத்துருன்னு சொன்னாரு. தீர்க்கதரிசி பலி செலுத்தின பிறகுதான் நீ யுத்தத்துக்கு போக முடியும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்த போது, சாமுவேல் வர கொஞ்சம் தாமதமான போது சாமுவேல் செலுத்த வேண்டிய பலியை சவுல் ராஜா செலுத்தி விடுகிறார். அதுக்கப்புறம் அங்கு சாமுவேல் வந்த போது, நீர் என்னை கனப்படுத்தும், எதை எதிர்பார்க்கிறார்? இங்க பாருங்க, 1 சாமுவேல் 15:30 சொல்லும் பொழுது, அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். பாவ அறிக்கை செய்கிறாரு. ஆனா பாவ அறிக்கை செஞ்சுட்டு என்ன சொல்றாரு பாருங்கள், இப்பொழுது என் ஜனத்திற்கும் மூப்பருக்கும் முன்பாக, இஸ்ரவேலுக்கு முன்பாகும் நீர் என்னை கனம் பண்ணி. அவர் சொல்றாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இப்ப அதுக்கு என்ன பிரச்சனை, நான் ராஜா, என்னை கனப்படுத்துங்க என்று சொல்லுகிற ஒரு மேட்டிமையான குணம் இதோ சவுல் ராஜாவுக்குள்ளாக இருந்தது. இது நிமித்தமாக ஆண்டவர் அவரை புறக்கணித்தார் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேட்டிமையாய் வாழ்கிற எந்த மனுஷனும் தேவனுடைய அருகாமையிலே நாம் போக முடியாது. நாம் மிகுந்த மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தம்மிடத்திலே வரவழைத்து சீஷர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். இந்த சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாற வேண்டும். அதை மத்தேயு 18:3 ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், பரலோக ராஜ்யம் போனோம் அப்படின்னா மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் என்பது வேற ஒன்றும் இல்லை, நீதி உள்ள வசனங்களிலே நடக்கும் ஒரு அனுபவம்.
பாவத்திற்கு எதிராக நடப்பது, பாவத்திற்கு உட்பட்டு நடப்பது அல்ல. பாவத்திற்கு எதிரான ஒரு வாழ்க்கை, நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நிறைய ஆண்டவருடைய பிரசங்கத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய நீதி பரிசேயர்கள் வேத பார்கர்கள் காட்டிலும் அதிகமாகணும் அப்படின்னு போன வாரம் நம்ம படிச்சோம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சிறு பிள்ளைகள் ஆவியில் எளிமை உள்ளவங்க. நீங்க எளிதா பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைங்க மன்னிச்சிருவாங்க. அப்பா அம்மா சண்டை போட்டாங்கன்னா அந்த சண்டையை 1 மாசம் 6 மாசம் அல்லது 1 வருஷம் கூட அப்படியே வளர்த்து கொண்டே போவார்கள். ஆனால் சிறு பிள்ளைகளுடைய குணத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்திலே சண்டை போட்ட அந்த பையன் அந்த பொண்ணிடத்துல மறுபடியும் அவங்க பேசி இயல்பாக மாறி முன்பு நடந்த அந்த கசப்பான அனுபவத்தை மறந்துவிட்டு ஆவியில் எளிமை உள்ளவர்களாக மற்ற பிள்ளைகளோடு பழகுகிற அனுபவத்தை நம்மால் பார்க்க முடியும். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏன் இதை நாம் தியானிக்கிறோம் என்றால், இயேசு 2வது விசை வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு முன்பாக 7வது சபை, 7வது காலம், லவோதிக்கேயா சபையின் காலம். இந்த சபையை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். லவோதிக்கேயா அவருடைய பிரச்சனையே என்ன அப்படின்னா, நிறைய பிரச்சனை இருக்கிறது. ஆனால் மனமேட்டிமை அவர்களுக்குள்ளாக இருக்கிறபடியினால் தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள் என்பதை அறியாமல் உணராமல், நாங்கள் செல்வந்தர்கள், எங்களுக்கு எல்லாமே இருக்கிறது என்கின்ற மனமேட்டிமையோடு இருக்கிறார்கள். ஆவியில் உள்ள எளிமை அவர்களிடத்தில் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதை ஆண்டவர் சொல்லும் பொழுது, இதோ வெளிப்படுத்தல் 3:17 சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிறதை அறியாமல். எத்தனை வார்த்தை சொல்றாரு பாருங்கள். நிர்பாக்கியம் உள்ளவன் அப்படின்னா, மலைப்பிரசங்கத்திலே சொல்லப்பட்ட பாக்கியங்களை எல்லாம் நீ இழந்து விட்டாய் என்று அங்கு லவோதிக்கேயா சபையை பார்த்து சொல்லுகிறார். அதை தொடர்ந்து சொல்லும் போது, பரிதாபத்திற்குரியவனாய் இருக்கிறாய். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. அவர் ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் செய்றாரு. ஆனால் அவருக்கு இடம் கொடுக்காமல் வாழ்கிற ஒரு அனுபவம். இந்த ராஜா உள்ளத்திலே வசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் இந்த ராஜாவுக்கோ உள்ளத்திலே இடம் இல்லை. மனமேட்டிமை, குருடனும் தரித்திரனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் ஒரு குறையுமில்லை என்று நீ சொல்லுகிறபடியினால் என்று ஆண்டவர் லவோதிக்கேயா சபையாகிய உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துவக்கத்தில் இருந்த அதே ஆவியில் உள்ள எளிமை இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்பதை ஒரு கேள்வியாக நாம் கேட்டு பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, பவுல் ரொம்ப அழகா விவரித்து சொல்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எத்தனையோ முறை நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்துல நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். அப்படின்னா அது என்ன மாதிரியான சிந்தை? ஆவியில் எளிமையுள்ள ஒரு சிந்தை. இந்த பிரசங்கத்தை ஏறெடுத்த கிறிஸ்து மிகவும் எளிமையுள்ளவராக இருந்தார். பிலிப்பியர் 2:8 அவர் சொல்லும்பொழுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். இந்த ஆவியில் எளிமையுள்ள வாழ்க்கை என்பது வேறொன்றும் அல்ல, நம்மை நாமே தாழ்த்தி வாழ்கிற ஒரு அனுபவம். நம்மளை வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை உயர்த்தி இருக்கலாம், மேன்மையான ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தாவீது ராஜாவை போல, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், என்னை இப்படியெல்லாம் நீங்க ஆசீர்வதித்து வரீங்களே, நான் இந்த ஜீவனை பெறுகிறதற்கும் இந்த இகபர நன்மைகளை பெறுகிறதற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆனா இந்த உலகத்துல நீங்க நிறைய மக்களை கவனிச்சிங்க அப்படின்னா, அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவனை பார்த்தீங்கன்னா எல்லாமே அவனுக்கு இருக்கிறது போல ரொம்ப பயங்கர ஜாம்பவானா இருப்பாங்க. நான் போன வாரத்துல ஒரு நண்பரோடு பேசி கொண்டிருந்தேன். அந்த நண்பர் சொன்னாரு, நான் ரீசெண்டா சர்ச்சில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியை நான் பார்த்தேன். ஆனா அவங்க ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க, எளிமையா இருந்தாங்க. அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவங்களுடைய சம்பளம் எவ்வளோன்னு கூட எனக்கு தெரியல. நான் நினைச்சேன் என்ன போல அவங்க ஏதோ ஒரு 30,000 40,000 வாங்குவாங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு நபர் அவருடைய சம்பளத்தை எனக்கு சொன்னபோது, அவர் ஏறக்குறைய 2 லட்சம் பக்கம் வாங்குறாரு. ஆனா அவரை பார்க்கும்போது ரொம்ப ஹம்புலா சிம்பிளா இருக்கிற ஒரு அனுபவம் என்று சொன்னார்கள். இதையே நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இதோ ஆண்டவருடைய குணத்தை பிரதிபலிக்க வேண்டும். அதை நீதிமொழிகள் 13:7 சொல்லும் பொழுது,
ஒன்றும் இல்லாதிருக்க தன்னை செல்வந்தனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மிகுந்த செல்வம் உடையவனாக இருந்து தரித்திரனாக தன்னை காண்பிக்கிறவனும் உண்டு. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோம் என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். மேன்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் யாரை கவனிக்க வேண்டும் என்றால், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரமே நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கவனிக்கும் பொழுது எளிமையுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஏன் அப்படின்னா 2 கொரிந்தியர் 8:9 சொல்லும் பொழுது, அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தோம், நாம் அவருடைய ஐஸ்வர்யத்திலே பங்கு பெறுகிறதற்கு ஏதுவாக உங்கள் நிமித்தமாக என் நிமித்தமாக அவர் தரித்திரர் ஆனார் என்கின்ற ஒரு மேன்மையை அந்த வாக்கியத்திலே பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் யாரை பார்க்கிறோம்? ஏதோ இந்த உலகத்தின் அதிபதிகளை நம்ம பார்ப்போம் அப்படின்னா அவங்கள போல நம்ம வாழணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஜீவனுள்ள தேவனை நாம் நோக்கி பார்ப்போமே என்றால் எளிமையான ஒரு வாழ்க்கை. நமக்கு கொடுத்த பணத்தை வீண் செலவு நம்ம செய்யாம ஞானமா கணக்கு போட்டு மனைவி, பிள்ளைகள், பெற்றோருக்கு அதை பகிர்ந்து கொடுத்து, ஏழை எளியவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து வாழும் வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை, ஒரு மேன்மையான வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமே என்றால் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட வாழ்க்கையின் மேல் தேவன் பிரியமாக வைக்கிறார். நானும் இந்த தியானத்தை முடிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். யோபுடைய புத்தகத்தை நிறைய முறை நீங்க படிச்சிருப்பீங்க. யோபு கிட்ட என்ன குறைதான் இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு எப்பவுமே எல்லாரும் நிறைய பேர் கேட்கிறது உண்டு. யோபுடைய வாழ்க்கையில என்ன குறை இருந்தது என்பது அங்கு அதிகமாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் யோபுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, மேட்டிமையானவர்களுக்கு ராஜாவாகத்தக்கதாக லேவியத்தான் அவர்கள் பக்கத்திலே நிற்கிறான், மனத்தாழ்மை உள்ளவர்களிடத்திலே தேவன் பக்கத்திலே நிற்கிறார் என்று சொன்ன பொழுது உடனடியாக யோபு, நான் நீசன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், 2 தடவை நான் பேசினேன், இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தின போது யோபுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. அவருடைய வாழ்க்கை மாறினது. அவருடைய உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாம் மாறி மேன்மை அடைந்தார். காரணம் என்ன அப்படின்னா அந்த ரகசியத்தை சொல்றாரு பாருங்கள். யோபு 41:34 சொல்லும் பொழுது, அது மேட்டிமையானதை எல்லாம் அற்பமாக எண்ணுகிறது, அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது. எப்ப பெருமை வருதோ அப்போ நம்ம சாத்தானை வந்து வா என் வாழ்க்கையில நீ ஆளுகை செய் அப்படின்னு சொல்லி இந்த பெருமை குணத்தின் மூலமாக மனிதர்கள் கூப்பிடுறாங்களாம். அததான் எங்க ஆண்டவர் சொல்றாரு, இதோ அந்த லேவியத்தான் மேட்டிமையானவைகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறது. இந்த வேத வாக்கியங்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது அது உள்ளான அர்த்தமுடையதாக இருக்கிறது. அந்த லேவியத்தான் யார் என்பதை ஏசியா 27:1 சொல்றாரு, அக்காலத்திலே கர்த்தர் லேவியத்தான் என்னும் நீண்ட பாம்பு, இந்த வலு சர்வம் வேற யாரும் இல்லை, இந்த பழைய பாம்பு சத்ரு, லேவியத்தான் என்னும் கோலனால சர்பத்தை கடிந்து கொண்டு அதை தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அங்க யோபுக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த பாடம் வேற ஒன்றும் இல்லை, இதோ அவர் தன்னை தாழ்த்த வேண்டும், ஆவியில் எளிமையுள்ளவராக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த ரகசியத்தை ஆண்டவர் அவருக்கு அறிவித்த பொழுது அவர் மிகுந்த மனத்தாழ்மையுடன் ஆண்டுடைய சமூகத்திலே போய் பலி செலுத்தினார். மேன்மையாக ஆண்டவர் அவரை உயர்த்தினார். இதோ யாக்கோபு 4:6 ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது கூட, மேட்டிமையானவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், ஆனால் மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆதலால் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை நாம் அற்பமாக நினைக்காதபடிக்கு நாம் மற்றவர்களை கிறிஸ்து நேசித்தது போல நேசிப்போம். நம்முடைய வாழ்க்கையும் மாறும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.